போட்டோ ஷூட் பார்க்க எப்படி இருக்கு? இது போட்டோ ஷூட் மாதிரி இல்ல, சார்மிங் ஃபீட் மாதிரி இருக்கு. ஹலோ, அங்க அண்ணாக்கும் பூமிக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்குது. பூமி பிளேஸ்ல ஒன்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? அதான் இந்த மாதிரி எது பேசிட்டு இருக்க. ஹலோ, கொஞ்சம் அங்க பாரு. இப்ப சொல்லு, பாக்க எப்படி இருக்கு? உன் அண்ணன் பக்கத்துல அந்த பூமி வயலுக்கு நடுவுல வச்சிருக்க திஷ்டி பொம்மை மாதிரியே இருக்கா. எப்படி என் பக்கத்துல நீ இருக்கிற மாதிரியா? அப்படிதானே? உனக்கு கமெண்ட் பண்ண தெரிஞ்சா கவுண்டர் கொடுக்க எனக்கும் தெரியும். அங்க பாரு சார், ரெண்டு பேரும் ஒருத்தரோட கண்ணை இன்னொருத்தர் ரொமான்டிக்கா பாருங்க சார். சார், சீரியஸா இல்ல சார், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாருங்க. ஸ்மைல். மேடம், நீங்களாச்சும் சார் கிட்ட சொல்லுங்க மேடம். மாமா, பர்ஃபெக்ட் சார், அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க. சார், மேடம் அப்படியே மேல தூக்கி ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருங்க சார். டேய், நீ அப்படியே கொஞ்சம் லைட்டா தூக்கி அப்படி வை. சார் சார் சார், அப்படிலாம் சார். அண்ணா வந்து இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வீக்குங்க. அண்ணா, போட்டோகிராஃபர் சொல்ற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். ஆசிட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. நீ யார தூக்க போறடா? வேற யாருன்னா அதான் பக்கத்துல நிக்கிறாளே, வீட்டு முன்னாடி கட்டி வச்ச திருஷ்டி பொம்மை மாதிரி என் பக்கத்துல நிக்கிறா பாருங்க. உன்னை கொன்னுடுவேன். என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குல்ல, மாமாக்கு அனுப்பி வச்சிருவா. மரியாதையா கோஆபரேட் பண்ணு. அங்க பூமி கிட்ட அண்ணா கோஆபரேட் பண்ணுவான். சார், அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணா போதும்ண்ணா. அண்ணா, இந்த திருஷ்டி பொம்மையை பாக்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் ரொமான்டிக்கா பூமியை பாருண்ண. பெர்ஃபெக்ட் சார், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க சார். சார், உங்ககிட்ட தான் சார் சொல்றேன், முடிஞ்சிருச்சு. அடோய், நீங்க இந்த உலகத்துக்கு வாங்க. இந்த மூட்டையை இதுக்கு மேல சுமக்க முடியல. முடிஞ்சிருச்சு சார். சாரி. இட்ஸ் ஓகே சார். உங்க காதல் கதைய என் கேமரால சிறை பிடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தி பெஸ்ட் வெட்டிங் ஆல்பம் நான் உங்களுக்கு தரேன் சார். வரட்டுமா சார்? வரேன் சார். தேங்க் யூ சார். சூப்பரா நடந்ததுடா ப்ரீ வெட்டிங் ஷூட். தேங்க் யூடா, தேங்க் யூ so much. உன் ப்ரீ வெட்டிங் ஷூட் எப்படா? நல்லா கேட்டப்போ. ஏய் பூமி, குட் நியூஸ். நம்ம வைக்க போற டான்ஸ் அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டான்ஸ் காம்படிஷன் நாளைக்கு தான். டுமாரோ மார்னிங் 9க்கு. டான்ஸ் காம்படிஷனா? நிஜமாவா மாமா? ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க. இது என்ன புது குட் நியூஸ் பூமி? இன்னைக்கு சாயந்தரம் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னொரு பக்கம் கல்யாணம். இப்பொண்ணு பார்த்து டான்ஸ் காம்படிஷன் சொல்ற?
இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? பிளான் பண்ணா எல்லாம் நடக்கும் செரி. ஐ கேன் பேலன்ஸ். ஓகே. அம்மா மீரா, என்னன்னா உங்களுக்கு வேணா நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா. என்னம்மா கோலம் இது? அதாவது நான் சாரதா மாதிரியே இருந்து நான் சாரதா மாதிரி அவர் முன்னாடி சுத்துனா எப்பவுமே என் புருஷன் அந்த வீட்டுக்கு போக மாட்டாருன்னு நான் இப்படி மாறிட்டேன்னா. வேண்டாம்மா. எப்பவுமே நாம நம்மள மாதிரி தான் இருக்கணும். ம், இன்னொருத்தங்கள இமிட்டேட் பண்ண கூடாது. அவரும் இதே வார்த்தையை தான் சொல்றாரு. நான் இப்படி மாறினது உங்க யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லம்மா. இன்னொருத்தர மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீ இப்படி சாரதா மாதிரி உன் புருஷன் முன்னாடி சுத்தினன்னு வெச்சுக்கோ, சாரதாவை நீ தான் ரொம்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ? புரிஞ்சுதா உனக்கு? அப்புறம் உன் புருஷன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் அதிகமான ஆர்வத்தை காட்டுவான். அப்போ உனக்கு தானே நஷ்டம். நான் இந்த மாதிரி மாறினதுல இவ்வளவு ஆபத்து இருக்கான்னா? ஆமாமா. அப்படின்னா நான் உடனடியா இந்த கெட்டப்ப மாத்திடுறேன். என் புருஷனுக்கு எப்பவும் நான் தான் முதல் தேவதையா இருக்கணும். அன்னைக்கு ராத்திரி நீ ககன் கூட போலங்கிறதுக்காக அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவனை பார்த்த சாரதா அவன் எங்க செத்து போயிடுவான்னு பயந்து போய் உங்க 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா. அப்போ உன்னோட அப்பா த கிரேட் சரத்சந்திரா இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அப்போ என் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் கண்ணீரை பார்த்து இல்லையா? நான் வேதனைப்படுறத பார்க்க முடியாம இல்லையா? இப்பவே நான் போய் அப்பா கிட்ட கேக்குறேன் மாமா. பூமி பூமி இங்க பாருமா, உன் அப்பா போட்ட திட்டம் எப்படி வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? நிறுத்த முடியாது மாமா. அப்பாவே இவ்ளோ கீழ்த்தரமா இறங்குனதுக்கு அப்புறம் நான் என்னோட சுய மரியாதையை இழந்து அப்பா சொல்றதெல்லாம் செஞ்சிருவேனா? நான் உங்க பையனோட கிளம்பி போயிடுவேன். அப்போ அவரால எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நான் இதோ இப்பவே வர இறங்க மாமா. பூமி